அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதிபதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க 400 துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். சிவா. திருச்சிற்றம்பலம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த சித்தாந்த செந்நெறியிலே 14 சாத்திர நூல்களை அருளிய அனைத்து அருளாளர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். குறிப்பாக சிவஞான போதம் நமக்கு தந்தருளிய மெய்கண்டார், உண்மை விளக்கம் தந்தருளிய வனவாசகம் கடந்தார், இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற திருவருட்பயனை நமக்கு அருளிய உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய அனைத்து பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். மேலும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அந்த ஈசன் குழுமத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற அம்மையார் அவர்களுக்கும், பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சென்ற அமர்விலே திருவருட்பயன் என்கிற ஒரு புதிய நூலினை அறிமுகப்படுத்தி அதனுடைய காப்புச் செயலை பார்த்திருக்கிறோம். இதனை அருளச் செய்தவர் கொற்றங்குடியிலே வாழ்ந்திருந்த உமாபதி சிவாச்சாரியார் என்று சொன்னார். 14 சாத்திர நூல்களிலே 8 நூல்களை எழுதிய பெருமை இவரை சாரும். இந்த 8 நூல்களுக்கும் தொகுதியாக சித்தாந்த அட்டகம் என்று பெயர். இவர் தில்லைவாழ் அந்தணர்களே ஒருவர். நடராச பெருமானினுடைய திருமேனியை
தொட்டு பூசை செய்வதிலே முறை பெற்றவர். பிற்காலத்திலே கொற்றன்குடியிலே வாழ்ந்தவர். மறைஞான சம்பந்தரால் சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவருடைய அருள் வரலாற்றை சென்ற வகுப்பிலே விளக்கமாக சிந்தித்தோம். குறிப்பாக பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுதல் காணீர் என்று மறைஞான சம்பந்தர் சொன்னதை அறிந்து கொண்டு அதன் உள் அர்த்தம் விளங்கி நமக்கு ஞானம் உண்டாவதற்கான காலம் இதுதான் என்று அவர் பின்னாலேயே சென்று அவர் குடித்த கூழ் முழங்கை வழிபாரும் பொழுது அதை வாங்கி குடித்த உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய சீடரானார். அப்படிப்பட்டவர் அருளியதுதான் இந்த திருவருள் பயன் என்று சொன்னார். இதுல 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் உண்டு. ஆக மொத்தத்துல 10 × 10 100 குறட்பாக்கள் இதிலே அமைந்துள்ளன. இது குறள் வெண்பாவினால் ஆனது. பொதுவாகவே வெண்பாவில் ஒன்றை எழுதுவதற்கு பலரும் சிரமப்படுவார்கள். புலவருக்கு வெண்பா புலி என்றே ஒரு பழமொழி உண்டு. மற்ற பாக்கள் எழுதுவதிலே வல்லவர்கள் கூட வெண்பா எழுதுவதை கொஞ்சம் யோசிப்பார்கள். காரணம் என்னவென்றால் அந்த வெண்பாவிலே வெண்சீர் வெண்டலையும் இயற்சீர் வெண்டலையும் மட்டும்தான் வரும், மற்ற தலைகள் வாராது. இது தமிழ் படித்தவர்களுக்கு அல்லது இலக்கணம் அறிந்தவர்களுக்கு புரியும். மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். ஆக மற்ற தலைகள் வாராமல் அந்த தலைகள் மட்டும் வருமாறு எழுதுவதுதான் வெண்பா. அதிலும் மிக குறுகிய வடிவத்திலே இருப்பதனாலே இதற்கு குறள் வெண்பா என்று பெயர். இதை போலவே திருவள்ளுவர் திருக்குறள் என்கிற அறநூலை எழுதினார். அவர் எழுதியது அறநூல். உமாபதி சிவாச்சாரியார் எழுதியது அருள்நூல். இது திருவருட்பயன் என்று பெயர். திரு அருளினுடைய தன்மையையும் அதனால் இந்த உயிர்கள் பெறக்கூடிய பயனையும் குறிப்பிடுவதனாலே இதற்கு திருவருட்பயன் என்று பெயர். இவர் மற்றொரு நூல் எழுதினார், அதற்கு சிவப்பிரகாசம் என்று பெயர். 28 ஆகமங்களையும் கடப்பதற்கு பயன்படக்கூடிய மரக்கலம் தான் அந்த சிவப்பிரகாசம். அந்த மரக்கலத்தை திசை நோக்கி திருப்பி வழிநடத்தும் மாலுமிதான் இந்த திருவருட்பயன். எனவே சித்தாந்தம் பயில வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் முதலிலே உண்மை விளக்கத்தையும் பிறகு திருவருட்பயனையும் அதன் பிறகு சிவப்பிரகாசம் என்கிற நூலையும் பயில்வார்கள். பின்னர் சிவஞான சித்தியார் அவர் சகலாகம பண்டிதர் அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதிய நூலை பயில்வார்கள். இந்த வகையிலே நாம் காப்பு செய்யுள் என்கிற ஒரு செய்யுளை பார்த்தோம். அது நற்குஞ்சரங்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். நண்ணுதல் என்றால் சேர்தல் என்று பொருள். சேர்தல் என்றால் இடைவிடாது விநாயக பெருமானை வழிபடுதல், மனத்தால் நினைத்தல். அவ்வாறு நாம் விநாயக பெருமானை நன்னினாலும் அல்லது விநாயக பெருமான் நம்மை நன்னினாலும், நம்மை சேர்ந்தாலும் இந்த மெய்நூல் அறிவானது தானாகவே சேரும். வருந்தி கற்க வேண்டிய அவசியமில்லை. ஆக நாம் வருந்தி கற்றாலும் கூட இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் அந்த கலைஞானம் நமக்கு கைவரப்பெறும். எனவேதான் இந்த முதல் குறளிலே விநாயக பெருமானை, அதிலும் பொல்லா பிள்ளையாரை எண்ணி எவ்வாறு நம்பியாண்டார் நம்பி கலைஞானத்தை பெற்றாரோ அதை போல நமது உமாபதி சிவாச்சாரியாரும் கலைஞானம் வருந்தி கற்க வேண்டிய அவசியமில்லை, விநாயக பெருமானை நாம் நன்னினால் போதும் என்று முதல் குறளிலே சொன்னார். இதிலே ஒரு பாடபேதம் இருக்கிறது.
கலைஞானம் என்பதற்கு பதிலாக சில பதிப்புகளிலே கலை யாவும் என்று இருக்கிறது. படி எடுப்பவர்கள் கலைஞானம் என்பதற்கு பதிலாக கலை யாவும் என்று கூட எழுதியிருக்கலாம். இவ்வாறு கலைஞானம் என்பதற்காக கலை யாவும் என்று எழுதியிருந்தால் அதற்கு பாடபேதம் என்று பெயர். ஆக எல்லா கலைகளும் நாம் வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பெருமானே நமக்கு உணர்த்துவார் என்கிற பொருளிலே கலைஞானம் என்பதற்கு பதிலாக கலை யாவும் என்று சில நூல்களிலே இருக்கிறது. அதுவும் சரிதான். இதற்கு பாடபேதம் என்று பெயர். ஒரு சொல் இருக்க வேண்டிய இடத்திலே மற்றொரு சொல் எழுதப்பட்டிருந்தால், அதற்கு பொருள் பொருத்தமாக இருந்தால் அதற்கு பாடபேதம் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். இப்போ நாம முதல் அதிகாரமான பதி முதுநிலை என்பதை பார்க்க இருக்கிறோம். பதி என்ற சொல்லுக்கு பாதுகாப்பவன் என்று பொருள். பதினா பாதுகாப்பவர். யாரை பாதுகாப்பார்? இந்த உலகத்தை பாதுகாப்பார், உலக உயிர்களை பாதுகாப்பார். இவ்வாறு உலக உயிர்களையும் உலகத்தையும் யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு பதி என்று பெயர். சித்தாந்த நூல்கள் அனைத்திலும் அடிப்படையாக பேசப்படுவது 3 பொருள்கள் தான். ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். அந்த பதியை பத்தி தான் இந்த முதல் அதிகாரம் சொல்ல இருக்கிறது. சில உரையாசிரியர்கள் பதி என்றால் உயிர்களிடத்திலே பதிந்திருப்பவன், நம் போன்ற உயிர்களில் பதிஞ்சிருக்கிறவர். அதோடு மட்டுமில்லாமல் நமது எண்ணத்தில், நமது மனத்தில் நல்ல எண்ணங்களை பதிப்பிக்கிறவர், பதிய செய்பவர். ஆக நமது உள்ளத்தில் பதிந்திருப்பவர், நல்ல எண்ணங்களை பதிய செய்பவர் என்பதனாலே இறைவனுக்கு பதி என்று பெயர். இந்த பதியினுடைய இயல்பை சொல்வதனால இதற்கு பதி முதுநிலை என்று பெயர். முதுநிலை என்றால் மேலான இயல்பு என்று பொருள். ஆக பதியினுடைய இயல்பை நமக்கு விளக்குவதற்காக அமைந்துள்ள அதிகாரம்தான் பதி முதல் நிலை, முதுநிலை. முது என்றால் முதிர்ந்த. ஆக பதி என்கிற இறைவனுடைய இயல்பை நமக்கு விளக்கக்கூடிய அதிகாரம்தான் இந்த பதி முது நிலை. ஆக இந்த பதி பசு பாசம் என்பதிலே சிவப்பிரகாசம் என்ற நூல் முதலில் பதி இலக்கணத்தை சொல்லுகிற போது பதி பரமே என்று தொடங்குகிறார். பரம் என்றால் மேலானது என்று பொருள். இந்த பதி பசு பாசம் ஆகிய 3லும் மேலானது எது என்று கேட்டால் பதிதான். ஏன் என்று கேட்டால் அதற்கு தன்மயம் உண்டு. சுதந்திரமாக எதையும் செய்யக்கூடிய தன்மை பதிக்கு உண்டு. மற்ற பசுவுக்கோ அல்லது பாசத்திற்கோ அந்த தன்மயம் இல்லை. சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாது. பதி நம்மை எவ்வாறு ஆட்டுவிக்கிறதோ அவ்வாறுதான் இந்த உயிர்கள் ஆடும். அது எவ்வாறு இயக்குவிக்கிறதோ அவ்வாறுதான் இந்த உயிர்கள் இயங்கும். எனவேதான் பதி சுதந்திரம் உடையது என்பதனாலே பதி மேலானது என்று சொல்கிறோம். ஆக பதி என்றாலும் இறைவன் என்றாலும் கடவுள் என்றாலும் ஒன்றுதான். ஆனால் இந்த இறைவனுக்கு சித்தாந்தம் சொல்லக்கூடிய நிலைகள் 2. ஒன்று, இறைவன் தன்னிலையில் தான் நிற்றல். அப்ப இறைவன் என்ன, தான் எப்படி உண்மையான நிலை இருக்குமோ அதே நிலையில இருக்கிறதுக்கு பேரு தான் தன்னிலையில் தான் நிற்றல்னு பேர். அந்த நிலையில இறைவனுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, நிலை கிடையாது. அவன் பெயர் இல்லாமல், வடிவு இல்லாமல், எல்லையற்ற ஒரு பொருளாக யார் இருக்கிறாரோ அப்படி இருக்கிற நிலைக்குத்தான் சிவமாய் நிற்கும் நிலை என்று பெயர். அப்ப சிவத்துக்கு எந்த தொழிலும் கிடையாது, பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. எல்லையற்ற பரம்பொருளாய் நிற்கக்கூடியவன் தான் சிவமாய் நிற்றல்.
ஆக இறைவனுக்கு 2 நிலைகள், இதுல ஒரு நிலை தான் இது. இதற்கு சொரூப நிலை என்று பெயர். சொரூபம்னா உண்மையான நிலை. ஒருத்தர் பார்த்து நம்ம சொல்லலாம், அவனுடைய சொரூபம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நேற்று வரைக்கும் அவன் தெரியாம இருந்துன்னு சொல்றோம். அப்ப சொரூபம்னா உண்மையான நிலைன்னு அர்த்தம். அப்ப இறைவன் பெயர், வடிவம், தொழில் ஏதும் இல்லாமல் அவனுக்குன்னு ஒரு எல்லையற்ற பரம்பொருளாய் இருப்பதுக்கு தான் சிவமாய் நிற்கும் நிலைன்னு பேரு. அப்படியே சிவமாய் நிற்கும் நிலையில் இருந்தால் அதனால் உயிர்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஆக உயிருக்கு பயன் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக உயிர் மீது கருணை கொண்டு இறைவன் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறான், வடிவத்தை பெறுகிறான், பெயரை பெறுகிறான், தொழில் செய்கிறான். என்ன தொழில் செய்கிறான்? 5 தொழில்களையும் செய்கிறான். நமக்கு முன்னாடியே படிச்சிருக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் செய்கிறான். பெயர் பார்க்கிறோம். நடராஜாங்கிற உருவம் இருக்கு, சிவலிங்கம்னு பெயர் இருக்கு, சோமாஸ்கந்தர்னு ஒரு பெயர் இருக்கு. இப்படி பெயர், நிறைய பெயர் இருக்கு பெருமானுக்கு. இந்த நிலைக்கு தடத்த நிலை என்று பெயர். ஆக இறைவன் கருணை கொள்ளாம அங்கேயே இருந்தாங்கன்னா அவ சிவமாய் நிற்கும் நிலைன்னு பேரு. இறைவன் கருணை கொண்டு 5 தொழில்களை நமக்காக இறங்கி வந்து செய்தானே ஆனால் அதற்கு தடத்த நிலை என்று பெயர். இந்த தடத்த நிலையைத்தான் நாம பதியாய் நிற்கும் நிலைன்னு சொல்றோம். இந்த பதியினுடைய தன்மையைத்தான் நம்ம இந்த அதிகாரத்தில் சொல்ல இருக்கிறோம். இதுக்குத்தான் பதி முதுநிலை என்று பெயர். இதுதான் மாணிக்கவாசகர் சொல்லுவார், ஓர் உருவம் ஒரு நாமம், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளையனம் கொட்டாமோ. ஆக இவருக்கு பேரே கிடையாது, ஆனா நாம என்ன பண்றோம், 1000 திருநாமம் வச்சிருக்கோம். 1000னா எண்ணிக்கையில 1000 தானா, அப்புறம் அதுக்கு மேல 1001, 1002 எல்லாம் எண்ணிக்கை கிடையாதுன்னா எண்ணில் அடங்காதுன்னு சொல்றது தான் அவங்க 1000 திருநாமம்னு சொல்றோம். அதுதான் திருப்புகழ்ல சொல்லுவார், 1 கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. சம்புனா சிவபெருமான். 1 கோடி நாமம் சிவபெருமானுக்கு உண்டு. அப்ப 1000 கணக்கு கிடையாது, எண்ணற்றது. அவருக்கு பேர் இல்லைங்கிறதுனால நாம என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் அவர் திரும்பி பார்ப்பார். அப்படிப்பட்ட என் நிலையிலே இருப்பவர் தான் பதி. அவருடைய நிலையை நாம இந்த அதிகாரத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்துல இறைவன் என்ன செய்வார் அப்படின்னு சொல்ல போறோம். முதல்ல உலகம் அறிவற்ற சடப்பொருள். இந்த உலகத்துக்கு அறிவு கிடையாது, சடப்பொருளா இருக்கு. இது தானே இயங்காது. அப்ப இயக்கிறதுக்குன்னு ஒண்ணு வேணும். அப்ப இந்த உலகத்தை இயக்குவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். நம்ம உயிர்கள் இருக்கு, இதுக்கு அறிவு இருக்கு. ஆனா தானே அறியுமானா தானே அறியாது. பிறர் அறிவிக்க அறியும் தன்மை உடையது. எனவே பிறர் அறிவிக்க அறியும் தன்மை உடையதுங்கிறதுனால இந்த உயிருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். எனவே உலகத்தை இயக்குவிப்பதற்காகவும் உயிர்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அறிவிப்பதற்காகவும் பேரறிவும் பேராற்றலும் உடைய ஒரு பெருமான் வேண்டும். அந்த பெருமான் தான் உயிர்களோடு கலந்து பிரிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனைத்தான் நம்ம சித்தாந்தம் சிவபெருமான் என்று வழிபடுகிறது. இந்த உயிர்களுக்கு தோற்றம் இல்லை, இதை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமான் என்னைக்கு இருக்கிறாரோ அன்னைக்கே இந்த உயிர்களும் இருக்கு. அந்த உயிர்களுக்கும் வயசு என்னன்னா, சிவபெருமானுக்கு என்ன வயசோ அதே வயசு சிவபெருமானுக்கும், அதே மாதிரி இந்த உயிர்களுக்கும். அப்ப உயிர்கள் ஒரே ஆயுள் உடையவை. அதனாலதான் சொல்லும் பொழுது எல்லா உயிரையும் மண் உயிர் என்று நிலை பெற்ற உயிர்கள். இதை இறைவன் படைப்பது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்னத்தை தான் படைப்பார்னு சொன்னா, இந்த உயிருக்கு வினைக்கு ஏற்ப உடம்பை படைப்பார். இந்த உடம்பையும் உயிரையும் ஒன்று கூட்டுவார். அதைத்தான் நாம படைத்தல்னு சொல்றோம். அது மாதிரி படைச்ச உடனே உடம்பு வந்துருது, நமக்கு கருவிகள் வந்துடுது.
மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய கருவிகள் நமக்கு வந்துடுது. இந்த புவனத்தில் நாம் போகத்தை தூக்கிறோம், வினைகளை செய்கிறோம். வினைகள் செஞ்ச உடனே அது மீண்டும் பிறப்பை தோற்றுவிக்கிறது. அந்த பிறப்பு, பிறகு வினை செய்தல், பிறப்பு, இறப்பு, இவ்வாறு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பெருமான் பார்க்கிறார், இந்த உயிர்களுக்கு என்னைக்குதான் ஈடேற்றம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சக்தியை, தன்னுடைய இயல்பை பெறுமாறு செய்வதற்காக இங்கே 2 சக்தியை அனுப்பி வைக்கிறார். ஒன்று திரோதான சக்தி, இன்னொன்று அருட்சக்தி. திரோதான சக்தி என்ன பண்ணுது? இந்த உலக இன்பங்களை நமக்கு கூட்டி வைக்கிறது. அருட்சக்தி என்ன பண்ணுது? அதை மறைத்து நமக்கு இறைவன் மீது உள்ள அன்பை, அருளை நமக்கு காட்டுகிறது. இதான் இந்த 2 சக்திக்கும் உள்ள வேறுபாடு. ஒன்று திரோதான சக்தி, இதுக்கு மறைப்பு ஆற்றல் என்று பெயர். இன்னொன்று அருட்சக்தி, இதுக்கு அருள் ஆற்றல் என்று பெயர். இப்ப நாம முதல் குறளுக்குள் செல்கிறோம். முதல் குறள், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. திரும்பவும் படிக்கிறேன். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் நிறை நிற்கும் நிறைந்து. இப்போ பொருள் பார்ப்போம். நிகரில் இறை, நிகரில் இறை, இறைனா இறைவன். நிகரில் இறைனா இந்த இறைவனுக்கு ஒப்புமை யாரையும் சொல்ல முடியாது. இவருக்கு ஒப்பானவர் இவர் நம்ம சொல்றோம் போல அந்த இறைவனுக்கு யாரையும் ஒப்பு சொல்ல முடியாது. மாணிக்கவாசகர் சொல்வார், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே. ஏன்னா ஒப்புமை சொல்ல முடியாதவர் இந்த இறைவன். அதுதான் நிகரில் இறை. இறைவனுக்கு ஒப்புமை சொல்ல முடியாது. சரி, நிற்கும், எப்பொழுதும் நிற்கும். எதோடு நிற்கும்? உயிரோடு நிற்கும். எங்க நிற்கும்? எங்கும் நிற்கும். நிறைந்து, முழுமையாக நிறைந்து இங்கே நிற்கும். இப்ப பாருங்க, எது மாதிரி நிற்கும்? அகர உயிர் போல். உயிர் எழுத்தாகிய ஆ என்ற எழுத்து எவ்வாறு இருக்கிறதோ அதை போல எங்கும், எல்லா இடத்தும், எல்லா உயிர்களிடத்தும், சடப்பொருள்களிடத்தும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. ஒப்புமை சொல்ல முடியாத இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்பான். இதுல பொருள் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நிகரில் இறை அப்படிங்கிறத நம்ம விளக்குவோம். நிகர்னா ஒப்புமை. இதற்கு ஒப்புமை இது, இது போல இது இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லா பொருள்களுக்கும் சொல்ல முடியும். ஆனா இறைவனுக்கு சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, இவன் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவன், எல்லாவற்றிற்கும் முதலானவன் இவன் தான். அப்ப எல்லாவற்றிற்கும் முதலானவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அவன் எல்லா துறைகளிலும் முதல்வனானவன். அப்ப அவன் ஒருத்தன் தான் இருக்க முடியும். அதனால தான் இறைவன் ஒருவனேன்னு சொல்றான். அப்ப உலகத்துல நிறைய இறைவன் இருக்கு, நிறைய தெய்வங்கள் இருக்கின்றனவே, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அவையும் நம்மை போல உயிர்களாக இருந்தவை. நிறைய சிவபுண்ணியம் செய்து பதவிகளை பெற்று ஒவ்வொரு உலகத்தையும் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமா வித்யா தத்துவம் இருக்கிற உலகத்தை வித்யேஸ்வரர் அப்படிங்கிறவர் ஆள்றாருன்னு சொல்றோம். அவர் தான் அனைத்தையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அந்த வித்யேஸ்வரர் நம் போல உயிராக இருந்தவர், நம் போன்ற உயிர். அவர் பலவேறு புண்ணியங்களை செய்து இறைவனிடத்துல அந்த அதிகாரத்தை பெற்றவர். அதே போலதான் நம்ம 24 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, பிரகிருதி மாயா புவனம். அதை ஸ்ரீகண்டருத்ரர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அதை கட்டுப்படுத்துறார். அவரு அதை போல நம் போல உயிராக இருந்தவர். உயிர்களாக இருந்து புண்ணியத்தினாலே மேம்பட்டு அதிகாரத்தை பெற்றவர். எவ்வாறு ஒரு அரசனினுடைய ஆணையை பின்பற்றி அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ
அதே போல சிவபெருமானின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த ஆணையை நிகழ்த்தி, ஆணையை அடியொற்றி இவர்கள் தன்னுடைய ஆட்சியை செலுத்துவார்கள். இவர்கள் தான் மற்ற தெய்வங்கள். திருமால், பிரம்மா, ருத்ரன் ஆகியவை எல்லாமே பரமசிவன் என்கிற எல்லா துறைகளிலும் முதலானாக இருக்கக்கூடியவர். அவருக்கு கீழே ஒவ்வொரு துறையிலும் தனித்தனியாக முதலாக இருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் முன்னொரு காலத்திலே உயிர்களாக இருந்தவர்கள். இவர்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, எல்லாம் உண்டு. அதனால்தான் மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் அப்படின்னு சொல்லுவார்கள். எனவே இந்த நிகரில் இறை என்பது ஒப்புமை இல்லாத இறைவன். இந்த ஒப்புமை இல்லாத இறைவனுக்கு நமது உமாபதி சிவாச்சாரியார் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். அது எப்படி சார், ஒப்புமையே இல்லைங்கிறீங்க, இதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, அகர உயிர் போல் உயிரெழுத்தான அ என்ற எழுத்தை போல. இது முழுமையான ஒப்புமை கிடையாது இறைவனுக்கு. இது இறைவனுடைய தன்மையில ஒரு பகுதி மட்டும்தான் ஒப்புமை சொல்லியிருக்கிறார். அதாவது தலைமை பற்றி வரக்கூடியது. அகர உயிர் போல என்ன, உயிர் எழுத்துக்களில் ஆவை போல. என்ன எப்படி இருக்கும், தனித்து இயங்கும், பிற பொருள்களோடு இயைந்து அதனையும் இயக்கும். அப்ப தான் இயங்கும், பிற பொருள்களோடு இயையும், அதை இயக்கும். இந்த மூன்று தன்மையும் உடையதனால இந்த ஆவுக்கு சிறப்பு. அதே போலதான் பெருமான் தனித்து இயங்குவான், பிற உயிர்களோடு இயைந்து அவற்றை இயக்குவான். அதனால தான் உமாபதி சிவாச்சாரியார் அகர உயிர் போல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே நமக்கு ஒரு திருக்குறள், எடுத்த உடனே இருக்கிற திருக்குறள் நினைவுக்கு வரும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கொஞ்சம் இலக்கணத்துக்குள்ள போவோம். அங்க போல என்ற ஒரு தொடர் இல்லை அந்த குறள்ல. போல இல்லைங்கிறதுனால அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணின்னு பேரு. அந்த அணிக்கு இங்க போல் இருக்கு, எனவே இதற்கு உவமை அணின்னு பேரு. ஆக இந்த குறள்ல இருக்கிறது உவமை அணி, நம்ம அகர முதல் எழுத்தெல்லாம்ல இருக்கிறது எடுத்துக்காட்டு உவமை அணி. இப்போ எப்படி முதலாவதாக இருக்கிறது அதை நம்ம இதிலே பார்த்தோம், உண்மை விளக்கத்திலையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு வாட்டி நினைவுபடுத்துவோம். என்பது வாயை திறந்த உடனே வந்துடும். என்ற எழுத்தை உச்சரிப்பதற்கு நாம எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. முதல் முயற்சி வாயை திறக்கிறோம், திறந்த உடனே வந்துடும், பிறந்துடும். ஆக பிறப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் வேண்டியதில்லை. முதல் முயற்சி வாயை திறந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் வாயை நீட்டினோம்னா பிறந்துடும். அதனாலதான் இலக்கண ஆசிரியர்கள் அங்காப்பு உடைய, அங்காப்புனா வாயை திறத்தல். அப்ப வாயை திறந்தோம்னா ஆங்கிற எழுத்து வந்துடும். சரி, மற்ற எழுத்து எப்படி வரும்? மற்ற எழுத்து விகாரத்திற்கு உட்பட்டு மேலும் சில முயற்சிகளை செய்தால்தான் வரும். அது என்ன மேலும் சில முயற்சிகள் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு நம்ம நாக்கு பல்லோட லேசா இடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உதடு மேலும் கீழும் ஒட்டணும். அப்படி இல்லைன்னா நாக்கு மேல் எண்ணத்தை நுனி நாக்கால தடவணும், இல்ல மடிச்சு தடவணும், இல்ல நடுவுல தடவணும். இப்படியெல்லாம் செஞ்சாதான் மற்ற எழுத்துக்கள் தோன்றும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ப மீ கீழ் இதழுற ம பிறக்கும். மேலையும் கீழியும் உதடு ஒன்று மேல ஒட்டினாத்தான் பாவும் மாவும் பிறக்கும். அதே மாதிரிதான் பிறக்கணும்னா நம்ம நாவினுடைய நுனி நாக்கு மேல் எண்ணத்தை லேசா தொடணும். அப்ப பிறக்கும். பிறக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மடிச்சு நடு அன்னத்தை தொடணும், மேல் அன்னத்தை தொடணும். இன்னும் கொஞ்சம் மடிச்சு உள்ள தொழா வச்சுன்னா பிறக்கும். ஆக எந்த எழுத்து பிறக்கணும்னாலும் வாயை திறக்கணும் முதல்ல. அப்ப மற்ற எழுத்துக்களோடு ஒன்னா சேர்ந்துரும்.
மேலும் சில முயற்சிகளை செஞ்சோம்னா மற்ற எழுத்துக்கள் தோன்றும். விகாரத்தால் தோன்றாது, தானே தோன்றும். மற்றவை விகாரத்தால் தோன்றுகிறது. அதனால தான் பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது அகரத்திற்கு தலைமை விகாரத்தால் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயல்பால் பிறத்தலானும் எழுதுறார். ஆக இந்த எழுத்து தோன்றுவதற்கு எந்த விகாரமும் தேவையில்லை. முதல் முயற்சி வாயை திறந்தா போதும், பிறந்துடும். அதான் இயல்பாய் பிறத்தலானும் என்று பரிமேலழகர் உரை எழுதினார். அப்ப என்ற எழுத்து எவ்வாறு தான் தனியாக இயங்கி மற்ற எழுத்துக்களோடு இயைந்து மற்ற எழுத்துக்களையும் இயக்குகிறதோ அதை போல சிவபெருமான் தனியாக இயங்குவதோடு மட்டுமல்லாமல் பிற உயிர்களோடு இயைந்து அவற்றையும் இயக்குகிறது. அதனால தான் அகர உயிர் போல் அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எப்படி இருக்கிறார்? அறிவாகி இருக்கிறார். ஏன் அறிவாகி இருக்கிறார்னா, இந்த உலகத்தை இயக்குவிப்பதற்கு அதை பற்றிய அறிவு தெரியணும். இந்த சடப்பொருள்களையும் இயக்கி ஆகணும், அறிவுள்ள பொருள்களையும் இயக்கி ஆகணும். அப்ப சடப்பொருள்களையும் இயக்கணும், அறிவுள்ள பொருள்களையும் இயக்கணும், அறிவுள்ள பொருளுக்கு அறிவுறுத்தணும். இதை பற்றிய அறிவு பெருமானுக்கு முன்னரே இருக்க வேண்டும். அவர் பிரத்தியார் சொல்லி வர்றதில்லை, யாரும் அறிவிக்காமலேயே அறிவுடையவர். அதனால அறிவாகின்னு போட்டார். ஆக எல்லா இடத்திலும் நிறைந்து அறிவாக பேரறிவுடையவனாக நிற்பார். அதான் இந்த குறள் சொல்லுகிறது. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும்னு சொன்னா எல்லா இடத்திலையும் ஞானமே வடிவமாக பூரணமாக எல்லா இடத்திலும் நிறைந்து நிகரில் இறை நிற்கும். இந்த ஒப்பில்லாத இறைவன் எல்லா இடத்திலும்னா சடப்பொருள்களிலும் சரி, அறிவுள்ள பொருள்களிலும் சரி. எப்படி என்ற எழுத்து உயிரெழுத்தோடும் மெய்யெழுத்தோடும் இயைந்து இருக்கிறதோ அதே போல போன்று இருக்கக்கூடிய இறைவனானவன் இரண்டையும் கட்டுப்படுத்தி தன் பயப்படுத்திலே வைத்திருக்கிறான். இதான் உலகை இயக்குகிறான். அப்ப எவ்வாறு ஓமையாகி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்ப ஓமையை சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டா, ங்கிறது ஒரு பகுதி தான். அதாவது தலைவனாக இருக்கிறான் என்பதற்காக சொல்லப்பட்ட ஓமையை அன்றி ஒன்றே இறைவனாகிவிட முடியாது. எனவேதான் இறைவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். இந்த என்ற ஒரு உவமையை நம்ம திருமுறைகள்ல நிறைய இடத்துல நமது அருளாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுல திருஞான சம்பந்த பெருமான் அகர முதலானை அணி ஆப்பனூரானை அப்படிங்கிற ஆப்பனூர்ங்கிற தேவாரத்துல சொல்லி இருக்கிறார். அதே போல ஆனத்தின் முன்னெழுத்தாக நின்றார் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லி இருக்கிறார். திருமந்திரத்துல திருமூலர் அகர முதலுமாய் ஆரும் அறிவார் என்று ஒரு திருமந்திரத்துல சொல்லி இருக்கிறார். சுந்தர பெருமான் அகர முதலில் எழுத்தாகி நின்றார் என்று நமது திருமுறைகளிலே இந்த என்ற எழுத்து இறைவனுக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திருக்குறள்லையும் இதே மாதிரி சொல்லி இருக்கிறார்கள்னு சொன்னேன். அப்ப திருக்குறள்ல எவ்வாறு கடவுள் வாழ்த்துல சில குறள்களோடு இந்த குறளினுடைய கருத்து பொருந்தி இருக்கிறதுன்னு பார்ப்போம். அறிவாகி இவர் பூரணத்துவம் பெற்ற முழு ஞானமாக இருப்பதனால இந்த அறிவாகி என்பதை இரண்டாவது திருக்குறள்ல கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். வாலறிவன்னா முழுமையான அறிவுடையவன், யாரும் அறிவிக்காமலேயே அறிவுடையவன், எந்த ஒன்றையும் முழுமையாக அறிந்து உடையவன், பேரறிவு உடையவன். அதுதான் வாலறிவன் என்று சொன்னார். அதே போல இங்கே நிகரில் இறை ஒப்புமை இல்லாதவன். அதே கடவுள் வாழ்த்துல சொல்லுவார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு.
அப்ப இறைவனுக்கு ஓமை சொல்ல முடியாத ஆளாக இருக்கக்கூடியவர் இறைவன். அதான் தனக்கு ஓமை இல்லாதான். அவனுடைய தாழ் சேர்ந்தவர்களுக்கு மனக்கவலை கிடையாது. அப்படி தாழ் சேரலைன்னா, இறைவனுடைய தாளை சேரவில்லை என்றால் அவர்களுக்கு மனக்கவலை இருக்கும். அப்ப மனக்கவலை இல்லாது இருக்க வேண்டுமானால் யார் ஒருவருக்கு ஓமை இல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் அப்படிங்கிற திருக்குறள் சொல்கிறது. அதே போல இறைவன்னா தங்கி இருப்பவன் அர்த்தம். இந்த உயிர்களோடு தங்கி இருப்பவனைத்தான் இறைவன் சொல்றோம். இருத்தல் என்பதை அடியாக கொண்ட சொல் தான் இறைவன். இவன் எல்லா இடத்தும் பொருந்தி இருப்பதனால தான் இவனுக்கு இறைவன் என்றே பெயர் உண்டு. இவன் எல்லாவற்றோடும் கலந்து இருக்கிறான். அதனால தான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இறை என்ற இடத்துல நம்ம இறை என்றால் இருப்பவன், எல்லா உயிர்களிடத்தும் தங்கி இருப்பவன். அதனால தான் இறைவன் என்று பெயர். அப்ப இருத்தல் என்றால் தங்குதல் என்று பெயர். எனவே இந்த குறள்ல இறைவன் உவமை சொல்ல முடியாத ஒருவன். போல தானே இயங்கி மற்ற பொருளோடு இயைந்திருந்து மற்றவற்றையும் இயக்கி அறிவாக எல்லா இடத்தும் நிறைந்து இருக்கிறான் என்பது இந்த குறளினுடைய கருத்தாக சொல்லப்படுகிறது. அடுத்த பகுதி போறோம். இரண்டாவது குறள் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். திரும்ப படிக்கிறது. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். எங்கள் பிரான், பிரான் அப்படின்னா பெருமான், தலைவன் பொருள். இன்னொரு பொருள் பிரியாதவன் பொருள். யார பிரியாதவன்? சக்தியை பிரியாதவன். அப்ப பிரான் தலைவன், பிரியாதவன். நாம் இப்படி கூட சொல்லலாம், உயிர்களை பிரியாதவன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் சொன்னார் இல்லையா? அதனால பிரான் என்றால் பிரியாதவன். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பொருள் சக்தியை பிரியாதவன். தன்னிலைமை, தன்னிலைமைனா இங்க பெருமானினுடைய நிலைமை. என்ன பெருமானுக்கு நிலைமை? பெருமானுக்கு 3 நிலைமை சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஒண்ணு, மனம் வாக்குக்கு எட்டாதவன். இறைவனுடைய நிலைமை அப்படின்னு சொன்னா தன் நிலைமைங்கிறதுக்கு பொருள் சொல்றோம். இறைவனுடைய நிலைமை ஒண்ணு, மனம் வாக்குக்கு எட்டாதவன். 2வது, மல பந்தம் இல்லாதவன், மலங்களால் கட்டுப்படுத்த முடியாதவன். அடுத்தது 3வது, பேரானந்தம் ஆனது. ஆக பேரானந்தத்தினுடைய வடிவுன்னு பார்த்தா பெருமான் தான். ஏன்னா அப்பதான் உயிர்களுக்கு ஆனந்தத்தை அவனால் அளிக்க முடியும். அப்ப பேரானந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அவன் பேரானந்த வடிவமாக இருக்கிறான். அதனாலதான் அவர் ஆடக்கூடிய நடனம் ஆனந்த நடனம். அப்ப பெருமானினுடைய நிலைமை 3. ஒண்ணு, மனம் வாக்குக்கு உட்படாதவன், மலபந்தங்களில் அகப்படாதவன். 3வது, பேரானந்தம் உடையவன். சுருக்கமா சொல்லணும்னா இறைவன் மலபந்தங்களுக்கு உட்படாதவன் என்பதனால பிறப்பு இறப்புக்கு உட்படாதவன். பெருமான் பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். அதனால தான் பார்க்கடலை கடையும் பொழுது அசுரர்கள், தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு எல்லாம் அங்க போனாங்க. நம்ம பெருமான் போகவே இல்லை. காரணம் என்னன்னா இவருக்கு பிறப்போ இறப்போ இல்லை. ஆக தன்னிலைமை, இப்ப தன்னிலைமை புரிஞ்சிருச்சு. மண்ணுயிர்கள்னா இந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய உயிர்கள். மன்னுதல் அப்படின்னா நிலையாக இருத்தல். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரன்னா சாறுதல், பெரும்படியாக. அப்ப தன்னுடைய நிலையை
பெருமான் இந்த உயிர்கள் சாரும்படியாக. அப்ப என்ன அர்த்தம்? பிறப்பு இறப்பு இல்லாத தன் நிலைமையை இந்த உயிர்களும் அடையும்படியாக. இது பொருள் புரியுதுங்களா? தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார பெரும்படியாக. பெரும்படியா என்ன செய்யுது? யார் செய்யறா? தரும் சக்தி. அதை யார் தர்றா தெரியுமா? சக்தி தான் தருது. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி. அப்ப சக்தி தான் தருது. பின்னமிலான் எங்கள் பிரான். அந்த சக்தியை பிரியாது தம்முடைய இடப்பாகத்திலே வைத்திருப்பவன் பெருமான். சரியா? அப்ப இந்த பொருள் நல்லா நமக்கு புரியும் நினைக்கிறேன். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பெருமான். ஆக எப்பெருமானுக்கு எவ்வாறு பிறப்பு இறப்பு இல்லையோ அந்த தன்மையை தன்னிடத்தில் இருக்கிற உயிர்களும் சாரும்படியாக எது தருகிறதோ அது சக்தி. அந்த சக்தியை எப்பொழுதும் அவன் வேறின்றி நிற்கிறான். தனியா பிரிஞ்சு இருக்கிறதே இல்லை. சரி, ஏன் அந்த மாதிரி நினைக்கணும்? இப்ப பார்ப்போம். அறியாமையை தடை செய்யறதுக்கு நமக்கு ஒரு மலம் இருக்கு, அது ஆணவ மலம். துன்பத்தை தருவதற்குன்னு நமக்கு ஒரு மலம் இருக்கு, அது கண்ம மலம். அசுத்தமாக இருக்கக்கூடிய மாயாமலம். அப்ப ஆணவம் கண்மம் ஆகிய மாயை ஆகிய 3 மலங்களும் தொடர்புடையன இந்த உயிர்கள். அதனால தான் இந்த உயிர்கள் பிறப்பிற்கு உட்படுகின்றன. இறைவன் மலத்தோடு சிறிதும் தொடர்பு இல்லாதவன். அதனால்தான் நின்மலன்னு பேர் அவருக்கு. அவருக்கு எந்த மலமும் கிடையாது. அப்படி மல சம்பந்தம் இல்லை என்பதனால அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அவன் என்ன பண்றான்? இந்த உயிர்களை பார்க்கிறான். என்ன இந்த உயிர்கள் பிறப்பு இறப்பு இப்படி மீண்டும் 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 அனாதி பிரவாகம்னு சொல்லுவான். எப்படி கடல் அலை கரையை மோதி 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 அதுக்கு எண்ட்லெஸ்ஸா ஈரிலியாக தொடர்ச்சியாக மோதி கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த உயிர்கள் என்னைக்கு ஈடேறது அதை நாம பிறப்பிறப்புக்கு உட்படாத ஆளாக நம்ம போல மாற்றுவோன்னு பெருமான் நினைச்சு சக்தியை கூப்பிட்டு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யன்னு சொல்றார். அதனாலதான் தரும் சக்தின்னு சொன்னார். இதை பெற்று தருபவள் சக்தி. ஆக எந்த விதமான மாற்றமும் அடையாமல் பிற பொருள் வயப்படாமல் இருக்கக்கூடிய பெருமான் எந்த மாற்றமும் இல்லாம இருப்பான். ஆனா உயிர்கள் மலங்களின் வசப்பட்டு பிறப்பு இறப்புக்கு உட்படுகிறது. இதை உட்படாம செய்யறதுக்கு நம்ம சக்தி துணை நிற்கிறாள். அதனால்தான் தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாரன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப பெருமானை பார்க்கிறோம். பெருமான் தன்னுடைய நிலைமையே உயிர்களுக்கு தரணும்னு விரும்புகிறார். ஆக அப்படி விரும்புறதுனால தான் அவர் தானும் சக்தியும் இரண்டாக நிற்கிறார். இது வரைக்கும் ஒருத்தனா இருந்தார். இப்ப என்ன பண்றாரு? தானும் சக்தியா ரெண்டா பிரிகிறார். அப்படி பிரியறதுல சக்தி என்ன பண்ணும்? இறைவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா ஒன்று சொல்றோம்னு வச்சுங்களேன். இப்ப சூரியன் இருக்கு, அதனுடைய ஒளிக்கதிர்கள் இருக்கு. சூரியன் ஒன்றுதான் ஒளிக்கதிர். அப்ப சூரியனும் ஒளிக்கதிரும் இரண்டாக வருகிறது. சூரியன் கதிர் இரண்டையும் பிரிக்க முடியாது. இதை ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அதே போலதான் சிவமும் சக்தியும் இருக்கிறார்கள். சிவம் சக்தி. சிவம் எதை நினைக்கிறதோ அதை செய்து முடிப்பது சக்தி. சூரியன் இருக்கு. சூரியனை நாம பார்க்கிறோம்னா எப்படி பார்க்கிறோம்? அதனுடைய ஒளிக்கதிர்கள் மூலமாகத்தான் பார்க்கிறோம். ஒளிக்கதிர்கள் பூமியோடு தொடர்பு கொள்கின்றன. அதே போலதான் சிவமானது சக்தி வழியாக இந்த உயிரோடு தொடர்பு கொள்கிறது. அது மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. எப்படி சூரியனும் ஒளிக்கதிரும் போல அப்படின்னு நெருப்பும் சூடும் போல. நெருப்பும் சூடும் பிரிக்க முடியாது. சூடு இல்லாம நெருப்பு இருக்காது.
எனவே நெருப்பும் சூடும் போல சிவமும் சக்தியும் இருக்கிறது, பிரிப்பின்றி இருக்கிறது. தன்னுடைய பயன் முழுவதும் சக்தி தருகிறது. அதனாலதான் இதுல என்ன பண்றாரு, மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி, அதை தந்து முடிப்பவள் சக்தி. சிவமும் சக்தியும் என்று இரண்டாக தோன்றினாலும் கூட அவை வேறு வேறு பொருள்கள் அல்ல. அப்ப சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு சொல்றோம்ங்களா, அது இதைத்தான் பொருள் குறிக்கிறது. ஆக பெருமான் ஒன்றாக இருக்கிறான், அவனே ஓர் உடம்பிலே இரண்டாகவும் இருக்கிறான், ஆணும் பெண்ணாகவும் இருக்கிறான், சிவமும் சக்தியாகவும் இருக்கிறான், அர்த்தநாரீஸ்வர பெருமானாக இருக்கிறான், அம்மையப்பராக காட்சியளிக்கிறான். ஆக உலகத்துல முதல்ல அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. இந்த உலகுக்கு அம்மையப்பராக இருப்பவர் யாருன்னா நம்ம சிவசக்தியாக இருப்பவர் தான். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம். உடனே நமக்கு நினைவுக்கு வருவது திருவிளையாடல் படம். சிவாஜி கணேசன், சாவித்திரி அவர்கள் ஒரு இல்லறத்தாரை போல கணவன் மனைவியா சிவமும் சக்தியாகவும் தனித்தனியாக காட்டப்பட்டாலும் கூட இரண்டும் ஒன்றுதான் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக சக்தின்னு சொன்னாலும் ஆற்றல்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த ஆற்றல் என்பது வேறு ஒண்ணு இல்லை, அறிவுதான். சக்தி தன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானமாகும். அப்ப இறைவனுடைய தடையில்லாத அறிவைத்தான் நாம் சக்தி என்று சொல்கிறோம். அப்ப சிவத்தினது சக்தி பிரிதொன்றினாலும் தடுக்கப்படாமல் உள்ள பேரறிவுதான் சக்தி. அப்ப சூரியன் தானும் தன் ஒளிக்கதிரும் இயைந்து நிற்பது போல சிவமும் சக்தியும் இயைந்து நிற்கிறது. அதன் ஒளிக்கதிர்கள் உலகத்தோடு உலக பொருள்களோடு தொடர்புடையதாக இருப்பது போலவே சக்தியானது உயிர்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப சிவம் தனியாக இருக்கும்போது, சிவம் சக்தியோடு இருக்கும்போது பதியாக மாறி நமக்கு தன் நிலையை தருகிறார். அதனால்தான் நுண்ணிய பேரறிவுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப இரண்டரை கலந்து நிற்கும் நிலையத்தான் நாம சிவசக்தின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம அகர உயிர்ல வச்சு உயிரோடு இயைந்து இருப்பதை சொல்வது. அப்ப உயிரோடு இயைந்து இருப்பது என்னன்னா சக்தி. ஆக ஒருத்தனா இருந்தவன் தான் இப்ப இரண்டாக இருக்கிறான். ஏன் இரண்டாக இருக்கிறான்னா அவனோடு நாம் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக இருக்கிறான். சிவபெருமானோடு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இரண்டாக இருக்கிறான். அப்ப அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னா அம்மையும் அவன்தான், அப்பனும் அவன்தான். அப்ப அருட்சக்தியாக இருக்கிறான். இப்போ அப்ப நாம இறைவன் தான் எல்லாம் செய்யறாருன்னு சொல்றோமே. பிறப்பு இறப்புக்கு நாம பிறப்பு இறப்பிலிருந்து நீக்கி வீடு பேற்றை தருபவன் இறைவன் தான் சொல்றோமே. நீங்க இப்ப சக்தின்னு சொல்றீங்களே, என்ன சார் இது அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த உரையாசிரியர் ஓமை சொல்றார். என்னன்னு கேட்டா, ஒரு ஓவியர் இருக்கிறார், ஓவியம் வரைகிறார். அந்த ஓவியர் வரைகிறார் என்று சொன்னாலும் ஓவியரின் கைகள் வரைந்தன என்று சொன்னாலும் ஒன்றுதானே. அப்ப ஓவியர் வரைஞ்சாலும் ஓவியருடைய கைகள் வரைஞ்சாலும் ஒண்ணுதாங்கிற மாதிரி சிவபெருமான் அருளை கொடுத்தாலும் சிவபெருமான் சக்தியின் மூலமாக அருளை கொடுத்தாலும் நமக்கு ஒன்றுதான். இதைத்தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம், அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கிறான். முதல்ல இருக்கிறது நம் கை. நம்முடைய கையால நாம் எல்லா வேலையும் செய்கிறோம். அதான் நம் கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம். அதுபோல நங்கையினா பெண், நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கிறான். அப்ப என்ன சிவபெருமான் நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்பவள் அன்னை சக்தி. அதாலதான் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். பெருமான் இந்த உயிருக்கு அருள் செய்ய வேண்டும் சொன்னா பெருமாட்டி செய்வாங்க.
நம்ம உமையம்மைக்கு பெருமான் சொல்றார் சீர்காழி குளக்கரையில ஞானசம்பந்த பிள்ளை அம்மையே அப்பா அம்மே அப்பான்னு அழிச்சு உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, உமையம்மையை கூப்பிட்டு பொற்கிண்ணத்துல ஞானப்பால் குழைத்து பால் கொடுக்க சொன்னாங்க. சக்தி அவர் கொடுத்தார். அப்பதான் அவருக்கு ஞான சம்பந்தம் உண்டாயிற்று. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பாலை குழைச்சி எடுத்துட்டு வா, நான் அதை தந்துடுறேன், நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஆக சக்தி தான் செய்யும். தெரிஞ்சிட்டீங்களா? எனவேதான் அவர் சொன்னார், எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் நிற்பள் அவளும் நிற்பள். ஆக இந்த சக்தி தான் அனைத்தையும் செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கு மதுரையில பட்டாபிஷேகம் நடந்திருக்கு அம்மைக்கு, மீனாட்சி அம்மைக்கு. நாம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், வழிபட்டு நிற்கிறோம், அருளை வேண்டி நிற்கிறோம். அதே மாதிரி சொக்கநாதர் ஒருத்தர் அருளை வேண்டி நிற்கிறார். சக்தி தானே தரும். அப்ப மீனாட்சி முதல்ல நமக்கு அருளை தருவாளா, சொக்கநாதர் இருக்கிறவர்களுக்கு அருளை தருவாளான்னு கேட்டா யாருக்கு தருவார் தெரியுங்களா? சொக்கநாதர்களுக்கு தான் முதல்ல அருளை தருவாங்க அம்மா. ஏன்னு கேட்டா இதுலதான் சொல்றாரு, எத்திரம் நிற்பான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். திருவம்பாவில் சொன்னார், முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். அந்த அடியாருக்கு, பெருமானினுடைய அடியார் எங்கேயோ அந்த பெருமானினுடைய அடியாருக்கு முன்னாடி போய் அருள் செய்வாள் இவள். எனவே சக்தி தான் இதை செய்கிறது. அதனாலதான் இவர் சொல்றாரு, சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொன்னா இதுவும் தனித்தனியா இருக்கக்கூடாது. சூடும் நெருப்பும் போல. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உவமை சொன்னாங்க. சூடும் நெருப்பு இருக்கு, இந்த நெருப்பிலிருந்து வர்ற சூடுதான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம். அட்டித்தல் சமையல், அந்த சமையல் தொழிலுக்கு பயன்படுத்துறது அந்த நெருப்பினுடைய சூடு. நெருப்பு ஒண்ணுதான், ஆனா அந்த சூட்டுல நாம என்ன பண்றாங்க, பொரிக்கிறாங்க, சிலது வறுக்கிறாங்க, சிலது அவிக்கிறாங்க. ஆக ஒரே சூடானது வெவ்வேறு வேலைகளை செய்கிறது. அதே போல சக்தியானது எல்லா தொழிலையும் செய்யுது. படைத்தல், மறைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் ஆகிய எல்லா தொழில்களையும் சக்தியானது செய்கிறது. ஆக எவ்வாறு நெருப்பு சமையலினுடைய வெவ்வேறு பணிகளை அது இருக்கிற சூட்டினால் செய்ய பயன்படுத்துகிறோமோ அதே போல சிவம் செய்யக்கூடிய தொழிலை சக்தியானது வெவ்வேறு சக்தியாக இருந்து எல்லா தொழில்களையும் செய்கிறது. நம்ம பல்வேறு உவமைகளிலிருந்து தான் நம்ம இதை தெரிந்து கொள்கிறோம். அப்ப சிவமும் சக்தியும் எப்படி இருக்குன்னா, சூரியனும் அதன் கதிர் போலவும் இருக்கிறது, நெருப்பும் அதனுடைய சூடு போலவும் இருக்கிறது. இப்போ இந்த சக்தியானது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், 2 சக்தியாக இருந்து செயல்படுகிறது. ஒண்ணு திரோதான சக்தி, மறைப்பு ஆற்றல். அது என்ன பண்ணுது, இந்த உயிர்களுக்கு ஒரு உலக பொருள்களின் மீது இன்பத்தை தருவதற்காக இறைவனை மறைத்து நிற்கிறது. அவனுடைய அருளை மறைத்து உலக இன்பத்திலே நமக்கு நாட்டத்தை தருகிறது. இது திரோதான சக்தின்னு சொல்றோம். திரோதானம்னா மறைத்தல். இவன் என்ன பண்றான், இதுதான் நாம தான், அப்ப நாம தான் இறைவன், நாம பார்த்து எது வேணாலும் செய்யலாம், அப்ப நான் தான் செய்யறேங்கிற ஆணவ மலத்தின் பார்ப்பட்டு இந்த உலக இன்பங்களை அப்படியே ரொம்ப அனுபவிக்கிறான். அனுபவிச்சு ஒரு காலத்துல இதுதானா இது நிலையற்ற பொருளாயிற்று. நிலையான பொருள்கள் தரும் இன்பம் தான் நமக்கு பேரின்பம். இது நிலையற்ற பொருள்கள், இதற்கு கால எல்லை உண்டு, ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு இன்பம் முடிவடைகிறது அப்படின்னு இந்த வாழ்க்கையில உவர்ப்பு ஏற்படுகிற பொழுது, வெறுப்பு ஏற்படுகிற பொழுது அருட்சக்தியானவள் என்ன பண்றா, இறைவனுடைய அருள் ஆற்றலை நமக்கு காட்டுகிறாள். அப்ப அருட்சக்தி அப்ப இருக்கு, ஆனா அதை மறைச்சு திரோதான சக்தி அதை மறைத்து உலக இன்பத்துல நம்ம காட்டுகிறது.
அப்ப இதுல எப்போ நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது நமக்கு பக்குவம் வந்தது என்பதனாலே, இருவினை ஒப்பு ஏற்பட்டு விட்டது என்பதனால அங்க பாக்குறாங்க, அங்க இறைவனுடைய அருட்சக்தி நமக்கு தயாராக அருள் நிலைக்கு இருக்கிறது. எனவே அது அருளை தருகிறது. அப்ப சக்தி தான் தருது, அவரே தான் மறைச்சி வச்சிருந்து தருது, இன்னொன்னு அருட்சக்தி தருது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக லட்டு சுட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லட்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. குழந்தை பள்ளியிலேருந்து வருது, வந்த உடனே ஒரு 2 லட்டை எடுத்து கொடுப்பாங்க. உடனே அது விரும்பி சாப்பிடும். உடனே இன்னொன்று கொடுன்னு கேட்கும். இதுக்கு மேலே கேட்கக்கூடாது, இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிற்றுக்கு ஆகாது அப்படின்னு இன்னொன்று கொடுப்பாங்க. இது அருட்சக்தி. பிறகு என்ன பண்ணுவாங்க, இதை ஃபுல்லாக மறைச்சு மீடி நிறைய செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை மறைச்சு வச்சிருப்பாங்க அந்த குழந்தைக்கு தெரியாம. அந்த குழந்தை எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கும், இன்னொன்று கூட அம்மாட்ட வந்து கேட்கும், இல்லை இனிமே அது வயிற்றுக்கு ஆகாது, ஆக இனிமே நாள் ஒன்றுக்கு 1 தான் அப்படின்னு சொல்லி அதை மறைச்சு வச்சிருந்து ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க. ஆக நம்ம குழந்தைக்கு பிடிக்கும்னு செஞ்சவங்களும் அவங்க தான், ஆனா அதை மறைச்சு வச்சிருக்கிறவங்களும் அவங்க தான். எனவே உலக இன்பத்தை ஊட்டுபவர் திரோதான சக்தியாக இருக்கிறது. மறைச்சு வச்சிருக்கிற தாய் திரோதான சக்தியாக இருக்கிறாள். கொடுத்து அனுபவிக்கக்கூடியது அருட்சக்தியாக அருளலாக இருக்கிறாள். எனவே ஒருத்தர் தான் இந்த 2மாக இருக்கிறார்கள். இப்போ சூரியனினுடைய குணம் கதிர். இந்த கதிருக்கு குணம்னு பேர். கதிரை பெற்றிருக்குல்ல அந்த சூரியனுக்கு குணின்னு பேர். ஏன்னா பின்னாடி சித்தாந்தத்துல குணம் குணி என்கிற வார்த்தைகளை சொல்லுவார்கள். அது என்னன்னு சொல்லணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். குணம் என்பது பொருளினுடைய குணம். அந்த பொருளுக்கு குணின்னு பேரு. பொருளுக்கு உள்ள குணத்திற்கு குணம். இப்ப சூரியன் குணி, அதனுடைய குணம் இருக்கு பாருங்க, இந்த கதிர். அந்த கதிருங்கிறது குணம். ஆக குணம் குணி. அதே போல நெருப்புங்கிறது குணி, அதனுடைய சூடுங்கிறது குணம். ஆக குணம் எது குணி எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப குணமும் குணியும் பிரிக்க முடியாதது. குணி இல்லாமல் குணமோ குணம் இல்லாமல் குணியோ இருக்காது. இதை தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த தனியாக திருமுறைகள்ல சக்தியை மட்டுமே பாடியிருக்க மாட்டார்கள். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல சக்தியை மட்டும் தனியா பாடியிருப்பாங்களான்னா பாடியிருக்க மாட்டார்கள். எப்படி பாடியிருப்பாங்க? 2 பேரையும் சேர்த்து தான் பாடியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், வேயுறு தோழி பங்கன், என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே. ஏழைனா பெண்ணுன்னு அர்த்தம். ஏழைனா நம்ம ஏழை கிடையாது. ஏழைனா பெருமானினுடைய அருட்சக்தியோடு ஒப்பிடும்போது இவருடைய அருள் கம்மி அப்படின்னு ஏழைன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா உண்மையிலே ஏழைனா பெண்ணுன்னு அர்த்தம். ஆக என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பில் அங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால். அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோளறு பதிகத்துல இருக்கிற 10 பாடல்கள்லையும் உமையம்மைய தனியா பாடியிருக்க மாட்டார், 2 பேரையும் சேர்த்து தான் பாடியிருப்பார். தோளுடைய செவியன். நல்லதுமா. ஆக தோளுடைய செவியன் எடுத்த முதல் திருமுறைகள்லயே தோளுடைய செவியன் அப்படின்னு பாடியிருக்காங்க. தோடுங்கிறது மகளிர் அணியக்கூடியது, செவியன்கிறது ஆண்பால். அப்ப ஆணும் பெண்ணுமாகத்தான் இருந்தார். அதை விட ஒரு சிறப்பான ஒண்ணு சொல்றேன். இறைவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் பெருமானார் கைலைக்கு போறார். கை கால்கள் தேய்ந்து உருண்டு புரண்டு போய் பார்த்தார். அங்க ஒரு அந்தணர் வடிவத்துல பெருமான் என்ன பண்ணாரு, இதுல மூழ்கி திருவையாற்றுக்கு வான்னு சொல்லிட்டார். பக்கத்தில் இருக்கிற குளத்துல அப்பர் பெருமானார் மூழ்கினார். மூழ்கின உடனே அவர் எழுந்து குளத்துக்கரையில எழுந்து பார்த்தார், திருவையாற்றில எழுந்தார். திரு ஐயாறு, அங்க பஞ்சநதீஸ்வரர் இருக்கிறார். அங்க அவர் பாடுற பாட்டை பார்த்தீங்கன்னா, மாதர் பிறை கண்ணியினானை மலையான் மகளோடு பாடி போதோடு நேர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது. யாதும் சுவடுன்னா நம்ம நடந்தோம்னா நம்ம கால் சுவடு இருக்கும். ஆனா நான் நடந்து வரலங்கிறத அந்த வரியில சொல்லியிருக்கார். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது
போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவார்னா அப்பவே அங்க வரிசை இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இவர் காலால் நடந்து வரல, இந்த மாதிரி மூழ்கி இறைவனுடைய திருவருளால வந்திருக்கிறார்னு சொல்றார். கடைசியா சொல்றார், காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். அங்க என்ன குளக்கரையில் எழுந்த உடனே கைலாய காட்சி காண்பிச்சார். கைலாய காட்சி என்ன அப்படின்னு சொல்றாரு, பெண் யானையும் ஆண் யானையும் ஒன்னா போறதை பார்த்தேன். இது என்ன, இவர் முன்னாடியும் தான் அந்த காட்சியை பார்த்திருப்பாரு. ஆனா அப்ப பாக்குறாரு, பெண் யானையும் ஆண் யானையும் ஒன்றா போனதை பார்த்தான்னு சொல்றாரு. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். அப்ப அதுல அடுத்த வரி சொல்லுவாரு, கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அவருடைய திருப்பாதத்தை கண்டேன். இதுவரைக்கும் இதை கண்டிருந்தேன். ஆனா அந்த இல்லற வாழ்க்கையில தான், ஆணும் பெண்ணுமாக சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில தான் இறைவனுடைய திருப்பாதங்கள் தோய்ந்திருக்கின்றன என்பதை இதுவரைக்கும் அறியாமல் இருந்தேன். இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இது வரைக்கும் நான் அறியாம இருந்தேன் பாருங்க, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான், இந்த இல்லறத்திலேதான் இறைவனுடைய திருவடிகள் தோய்ந்திருக்கின்றன என்பதை அந்த 10 பாடல்லையும் அப்பர் பெருமானார் சொல்லியிருப்பார். அப்ப இறைவனுடைய திருவடிகள் இல்லறத்தில் கணவன் மனைவியோடு சிவம் சக்தியோடு சேர்ந்திருப்பதை தான் இருக்கிறது என்பதை இந்த அப்பர் பெருமானாருடைய அந்த மாதர் மடப்பிடியோடும் அந்த பாடலை தெரிஞ்சுக்கிறோம். இதே போல எங்க பார்த்தாலும் சரி, திருமுறைகள் முழுவதிலுமே இறைவனை உமையொரு பாகனாக, அது மட்டும் இல்லை, நம்ம அபிராமி பற்றி தனித்தனியா பாடினா கூட அவர் சொல்லுவார், உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே அப்படின்னு சொல்லுவார். அப்ப எங்கள் பெம்மான் இடை. இது மட்டுமில்ல, பெரிய புராணத்துல எல்லா நாயன்மார்களுக்கும் இறைவன் அருள் செய்கிற போது சிவசக்தியோடு வந்துதான் அருள் செய்திருப்பார். சோதனை செய்கிற போது அவரை இக்கட்டுல மாட்டி வைக்கணும்னு நினைக்கும் போது தனியா வந்திருப்பார். ஆனா அவருக்கு அருள் பாலிக்கிற பொழுது சிவமும் சக்தியுமாகத்தான் பாலித்திருப்பார் என்பதை பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. எனவே இந்த குறளிலே நாம் அறிந்து கொண்டிருப்பது என்ன என்றால், இறைவனுடைய நிலைமைக்கு அந்த நிலைமையை நமக்கு சேர்ப்பிப்பதற்காக சக்தி தான் செய்கிறாள். அந்த சக்தியோடு என்றும் பிரிவில்லாமல் இருப்பவன் பெருமான். ஆக 2 குறள்கள் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அன்னையுடைய சக்தியை கருணைன்னு சொல்லலாம். ஆமா, கருணை தான். அதான் அந்த கருணை தான், அது இறைவனுடைய அருள் தான் சக்தியா இருக்கு, கருணையாக இருக்கிறது சொல்லலாமா? சிவாயம். ஆக இந்த 2 குறள்கள்லையும் முதல் குறள்ல எங்கள் பெருமான் ஒப்புமை சொல்ல முடியாதவன், அறிவாக எங்கும் நிறைந்திருப்பவன் என்று தெரிந்து கொண்டோம். அதே போல இந்த பகுதியில இறைவனினுடைய தன் நிலைமையை இந்த உயிர்கள் சாரும்பதற்காக சக்தியானவள் நமக்கு அதை பெற்று தருகிறாள். அதோடு பின்னமில்லாமல், அதாவது பிரிவு இல்லாமல் நிற்பவன் எங்கள் பெருமான் என்கிற செய்தியை இந்த திருக்குறள் 2 குறள்களின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதனை நாம் சிந்தித்து மேலும் ஒப்பில்லாதவன் என்கிற 3வது குறளை நமது அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று கூறி, இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இதனை கேட்டுக்கொண்டு, இனிமேல் யூடியூபிலே கேட்க இருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என் உச்சி மீது வைத்து ஓப்பெய்து கொள்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மைங்கை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.